Hi friends, exercise number 6.3 முடிஞ்சு 6th chapter miscellaneousக்கு முன்னாடி இருக்க example 32க்கான சொல்யூஷன் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்களேன். A man of height 2 meters walks at a uniform speed of 5 km away from the lamp post which is 6 meters high. அதாவது ஒரு லேம்ப் போஸ்ட் இருக்கான், ஒரு கரண்ட் கம்பின்னு வச்சுக்கோங்களேன். இது கரண்ட் கம்பி, ஓகே, ஒரு லைட், திரு லைட்டு, இது ஃப்ளோரு, இது வந்து 6 மீட்டர் ஹைட்டான், ஓகேவா. அது பக்கத்தில் ஒரு மேன் இருக்கார், யாரோ ஒரு ஆள் நிற்கிறார், ஓகேங்களா. 2 மீட்டர் ஹைட்டில் இருக்கார். ஸோ அவர் வந்து மேன் ஆஃப் 2 மீட்டர்ஸ், கொஸ்டின் பாருங்கள், வாக்ஸ் அட் யூனிஃபார்ம் ஸ்பீடு, ஒரு ஸ்பீடில் நடக்கிறாரு, இந்த பக்கமாக நடக்கிறாரு, 5 km per hour அவே ஃப்ரம் த லேம்ப் போஸ்ட். இந்த லேம்ப் போஸ்ட்லேருந்து தள்ளி இப்படி நடந்து போயிட்டுருக்காரு, இந்த பக்கமாக நடந்து போகிறாரு, ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு எனக்கு தெரியாது, நான் வந்து சும்மாத்துக்கு ஒரு என்ன நினைக்கலாம், ஒரு எல்லுன்னு எடுத்துக்கிறேன், ஓகேங்களா. புக்லேயும் எழுத எடுத்துருப்பாங்க, அதே மாதிரி நானும் எல்லுன்னு எடுத்துக்கிறேன், ஓகே. நெக்ஸ்ட்டு வேறு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த ரேட் அட் விச் த லென்த் ஆஃப் ஹிஸ் ஷேடோ இஸ் இன்க்ரீசஸ். அவர் இங்கே இருக்காருன்னா, இங்கே நிற்கிறாருன்னா அவரோட ஷேடோ வந்து இந்த பக்கம் விழுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து எவ்வளோ ரேட் ஆஃப் சேஞ்சில் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க, ஓகேவா. ஸோ இந்த லென்த்தை வந்து நான் வந்து ஒரு எஸ்ன்னு வச்சுக்கிறேன், ஓகே. ஸோ இங்கேருந்து இப்படி ஒரு லைனாக போட்டால் இது வந்து ஒரு ட்ரையாங்கிளாக ஃபார்ம் பண்ணிடுச்சு, ரைட்டாக உங்களுக்கு தெரியுதா? தெரியுது. ஸோ இதை வந்து சும்மா ஒரு ஏ, இதை வந்து ஒரு பின்னு எடுத்துக்கலாம், நெக்ஸ்ட் இது எல் எடுத்துக்கலாம், இது எம் மேன், அதனால் எம்என், எம்ஏஎன் எடுக்கணும், ஸோ எம்என் எடுத்துட்டேன், ஓகே. இது வந்து ஒரு கேபிட்டல் எஸ்ன்னு வச்சுக்கிறேன், இல்லை ஏபிசின்னு கூட வச்சுக்கோங்க, ஓகே. நம்ம இஷ்டம் தான், யார் கேட்கலாம், என்ன பேர் வச்சுக்கலாம். இப்போ இதுதான், இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, இந்த லென்த்து வந்து எல்லுன்னு எடுத்திருக்கேன், இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் இதுதான் வந்து மேனோட ஷேடோ, இது ஷேடோ, இவர் நிற்கிறாரு, ஒரு ஷேடோ வந்து இந்த பக்கம் சேஞ்ச் ஆகிட்டே போகுது, இது வந்து இந்த பக்கம் ஒரு ஸ்பீடில் நடந்து போயிட்டுருக்காரு. ஸோ இப்போ இந்த பக்கம் ஒரு ஸ்பீடில் நடந்து போயிட்டுருக்காரா, ரைட்டாக, அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5 km per hour. அப்போ இந்த லென்த்து வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது, எவ்வளோனா இந்த எல் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது, dl/dt which is 5 km per hour, ஓகேங்களா, பை ஆர். இப்போது நல்லா பார்த்துக்கோங்களேன், இந்த ஃபுல்லாக நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க, இது ஃபுல்லாக பார்க்க ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது, ட்ரையாங்கிள் ஏசிபி, அதோட இந்த சிங்கிற ஆங்கிளும் இந்த குட்டி ட்ரையாங்கிள் பாருங்கள் எம்சிஎன், இந்த ட்ரையாங்கிள் எம்சிஎன்னும் ஒன்றுக்கு ஒன்று வந்து எப்படி இருக்குன்னா சிமிலராக இருக்குது. இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும், அந்த பெரிய ட்ரையாங்கிளும் இந்த குட்டி ட்ரையாங்கிளும் சிமிலர். எப்படி சார் சிமிலர் நீங்கள் இங்கே பாருங்கள், இந்த பெரிய ட்ரையாங்கிளுக்கும் இந்த ஆங்கிள் வரும் சேம் தான், குட்டி ட்ரையாங்கிளுக்கும் இந்த ஆங்கிள் சேம் தான், ஸோ ரெண்டுத்துக்கும் சேம் ஆங்கிள். நெக்ஸ்ட் இந்த பெரிய ட்ரையாங்கிள் இங்கே வந்து 90 டிகிரி ஃபார்ம் பண்ணுது, குட்டி ட்ரையாங்கிள் இங்கே வந்து 90 டிகிரி ஃபார்ம் பண்ணுது. ஸோ 2 ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவலாக, ஸோ அப்போ ரெண்டுமே சிமிலர் ஆகிடும். சிமிலர் ஆகிட்டா என்ன அர்த்தம், ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று எப்படி இருக்கும், ப்ரப்போர்ஷனலாக இருக்கும், சரிங்களா. இதோட சைட்ஸ் தான் ப்ரப்போர்ஷனாக இருக்கும். இப்போ இந்த குட்டி லென்த்து, இது எம்சின்னு எடுக்கிறேன், இந்த குட்டி லென்த்து இந்த எம்சியும் இந்த ஃபுல் லென்த்து ஏசியும் ஒன்றுக்கு ஒன்று ப்ரப்போர்ஷனலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த லென்த்தும் ஒன்றுக்கு ஒன்று ப்ரப்போர்ஷனாக இருக்கும். இங்கே ஃபஸ்ட்டு நல்லா பார்த்துக்கோங்க, குட்டி ட்ரையாங்கிளோட லென்த்து தான் எடுக்கிறேன், ஃபஸ்ட்டு எம்சி அதை மேலே போடுறேன், அதேமாதிரி குட்டி ட்ரையாங்கிள் இந்த சைடு தான் மேலே போடணும், மாற்றி போட்டுறாதீங்க, இதை தூக்கி இங்கே போட்டுறாதீங்க. நெக்ஸ்ட்டு கீழே வந்து பெரிய ட்ரையாங்கிள் போட்டேன் ஏசிங்கிற லென்த்து, இப்போ இங்கேயும் பெரிய ட்ரையாங்கிள் போட்டுக்கோங்க ஏபி. இப்போது இந்த எம்சிங்கிறது இந்த குட்டி லென்த்து, தட் இஸ் எஸ், ஸ்மால் எஸ், பை ஏசிங்கிறது ஃபுல் லென்த்து, அது நமக்கு தெரியாது, L+Sன்னு போல அப்புறம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு எம்என்னுங்கிறது என்னது, இந்த லென்த்து 2, ஏபிங்கிறது இந்த லென்த்து 6, கேன்சல் பண்ணிட்டா 3 ஆகிடும், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 3s இஸ் ஈக்குவல் டு ஏசி, ஓகேவா. இப்போ ஏசிங்கிறது யார் சொன்னால், ஏசிங்கிறது என்னது L+S தானே, ஃபுல் லென்த்து, அதை இங்கே போட்டுக்கோங்க. 3s இஸ் ஈக்குவல் டு L+S. ஸோ இந்த எஸ் எப்படி தள்ளி விட்டால் 3s இந்த எஸ் போயிடுச்சுன்னா 2s இஸ் ஈக்குவல் டு எல், ஓகேங்களா. இப்போ நமக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த லென்த்தை வந்து நான் எல்னு எடுத்துக்கிறேன், இந்த லென்த்து தான் டிஸ்டன்ஸாக குறைஞ்சிட்டே வருது, ரேட் ஆஃப் சேஞ்ச் அதான் கொஸ்டின் கொடுக்குறாங்க. இந்த லென்த்தை நான் எஸ்ன்னு எடுத்துக்கிறேன், என்னோடய ஷேடோவோட லென்த்து, இதுவுமா மாறிக்கிட்டே வருது, எவ்வளோ ரேட்டில் இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது, அதான் கொஸ்டின் கண்டுபிடிக்கணும். ஸோ இதோட ரேட் ஆஃப் சேஞ்சிங் பாருங்கள், அந்த 2s இஸ் ஈக்குவல் டு எல்னு இருக்கா, இவனை இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணணும், இவனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், 2s எஸ்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ds/dt, இதான் நம்ம கண்டுபிடிக்கணுமே, இந்த ஷேடோ எவ்வளோ லென்த்தில் சேஞ்ச் ஆகிட்டு போகுதுன்னு. எல்லுங்கிறது இந்த லென்த்து, டிஃபரன்ஷியேட் பண்ணால் dl/dt தான் ஆல்ரெடி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, 5 சாத்திக்கு போட்டுருங்க. ஸோ 2 × ds/dt இஸ் ஈக்குவல் டு 5, ஸோ ds/dt இஸ் ஈக்குவல் டு 5/2, அவ்வளோதான். இதான் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் அந்த ஷேடோவோட லென்த்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, அதோட ரேட் ஆஃப் சேஞ்ச், இதுவும் km/h, ஓகேங்களா. வேணா எடுத்துக்கலாமா, ஹென்ஸ் த length of the shadow
increases at the rate of எவ்வளோ பெருசு 5/2 கிலோமீட்டர் பர் ஹவர். இப்படிலாம் எடுத்து எழுதணும், அப்போ தான் ஃபுல் மார்க் கொடுப்பாங்க, பேப்பர் பக்காவாக இருக்கும். ஆனால் இப்படி இருக்கட்டும், போதும், டைமர் தான் எழுதுங்க. ஓகே, ஸோ இதோட இந்த சம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு லேம்ப் போஸ்டோட ஹைட்டு, இது ஒரு மேனோட ஹைட்டு. இவருக்கும் லேம்ப் போஸ்டோட டிஸ்டன்ஸ் எல்லுன்னு எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கோங்க, ஏன்னு கூட எடுத்துக்கோங்க. இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஷேடோ, இவர் ஷேடோ இங்கே வந்து விழுதான், நிழல் இங்கே விழுதான். இது வந்து எஸ்ன்னு எடுத்துக்கிறேன், சும்மா ஏபிசின்னு பேர் வச்சுட்டேன். இப்போ இந்த ட்ரையாங்கிளும் இந்த குட்டி ட்ரையாங்கிளும் ஒன்றுக்கு ஒன்று சிமிலராக இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போனா இந்த சைட்ஸ் வந்து ப்ரப்போர்ஷனாக இருக்கும். இந்த ஏபி டிவைடட் பை எம்என், எம்என் ஏபி மாற்றி கூட போட்டுக்கலாம், எம்என் டிவைட் பை ஏபி கூட போட்டுக்கலாம், எம்என் பை ஏபி. நெக்ஸ்ட்டு இந்த குட்டி, ஃபஸ்ட்டு குட்டி எடுக்கிறேன்னா அப்போ அது குட்டி சைஸு எம்சி டிவைடட் பை இந்த பெரிய சைஸ் ஃபுல் லென்த்து ஏசி. ஸோ எம்சிங்கிறது ஸ்மால் எஸ், ஏசி அப்படியே வச்சுக்கிட்டேன். ஆக்சுவலாக ஏசினா எல் ப்ளஸ் எஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் போடுறேன், அங்கேயே போட்டுக்கலாம், ஒன்றும் இல்லை. ஸோ ஏசி எல் ப்ளஸ் எஸ் தள்ளி விட்டால் எல் இஸ் ஈக்குவல் டு 2s வந்துச்சு. இவனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2 × ds/dt. நமக்கு இது எஸ் தான் எவ்வளோ சேஞ்ச் ஆகுது, இந்த டிஸ்டன்ஸ் தான் எவ்வளோ சேஞ்ச் ஆகுது தெரியணும். ds/dt இஸ் ஈக்குவல் டு dl/dt. இந்த வேல்யூ தான் கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. ஸோ 5 தள்ளி விட்டால் சம் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் பாய்.